bioluminescent plants, இரவில் ஒளிரும் தாவரங்கள். வணக்கம், நான் சௌமியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரவில் ஒளிரும் தாவரங்கள், அதாவது பயோலூமினசன்ஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பயோலூமினசன்ஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னா இந்த இரவில் ஒளிரக்கூடிய இந்த மின்மினி பூச்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபயர்ஃப்ளை, லூசிஃபரஸ், அப்புறம் ஒளிரக்கூடிய காளான், அதாவது ஒளிரும் பூஞ்சை ஞானத்தோஃபானஸ் நும்பி. இந்த தாவரங்களையும் இந்த ஒளிரும் பூஞ்சையையும் அப்புறம் இந்த மின்மினி பூச்சி இதனோட இருக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் தான் இவங்க தாவரங்களுக்கு வந்து ஒளிரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த சீன ஆராய்ச்சியாளர்கள். இது எப்படி ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னால் இது என்ன மாதிரியான ஒளிரும் தன்மை வந்து குறிப்பாக இந்த ஒளிரும் பூஞ்சை அப்புறம் இந்த மின்மினி பூச்சி கொண்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். இந்த ஒளிரும் பூஞ்சை அப்புறம் இந்த மின்மினி பூச்சி இதில் இருக்கக்கூடிய அந்த லூசிஃபரஸ் அப்படிங்கிற நொதி, இந்த லூசிஃபரஸ் நொதி வந்து என்ன மாதிரியான வினையை வந்து செயல்படுத்துது அப்படின்னா, இது வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடையும். அப்போ ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் பட்சத்தில் அது லூசிஃபரினை வந்து உருவாக்கும். அப்படி உருவாக்கக்கூடிய லூசிஃபரின் ஆக்சிஜன் ஏற்றம் அடைகின்ற காரணத்தினால அதிக ஆற்றல் இடைநிலை கொண்ட தன்மையை ஏற்படுத்துறதுனால அதற்கடுத்து இது என்ன மாதிரியான வினையோக்கியை வந்து உருவாக்கும் அப்படின்னா ஆக்சிலூசிஃபெரினை வந்து உருவாக்கும். இந்த ஆக்சிலூசிஃபெரின் வந்து மின்னணு கிளர்வூற்ற நிலையை அடையும். அப்படி மின்னணு கிளர்வூற்ற நிலையை இந்த ஆக்சிலூசிஃபெரின் அடையும் பட்சத்தில் இது கதிர்வீச்சுக்கு உட்படும். அப்போ கதிர்வீச்சு சிதைவால் இது என்ன செய்யும்னா குளிர் ஒளியை வந்து வெளியிடக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அதாவது குளிர் ஒளியை வந்து கண்ணுக்கு புலப்படக்கூடிய குளிர் ஒளியை உமிழும் தன்மை, அதாவது வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த தாவரம், அதாவது அந்த மின்மினி பூச்சி வந்து ஒளிரக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய லூசிஃபெரின் நொதி, அதாவது அந்த லூசிஃபெரஸ் அப்படிங்கிற அந்த நொதி தான் ஆக்சிலூசிஃபெரினை மாறி அது கதிர்வீச்சு சிதைவால் இந்த ஒளியை வந்து உமிழக்கூடிய தன்மையை அடையுது. இந்த தன்மையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து FBP அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபங்கை பயோ லூமினசன்ஸ் பாத்வே. இந்த பாத்வே வந்து அடையிறதுக்கு, அதாவது இந்த பாத்வே மூலமாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தன்மையை வந்து இயல்பாக தாவரங்களுக்கு வந்து இவர்கள் வந்து தாவர செல்களுக்குள்ள செலுத்துகிறாங்க. இந்த ஒளிரக்கூடிய தன்மை பெற்ற இந்த மின்மினி பூச்சி அப்புறம் இந்த ஒளிரும் பூஞ்சை இதில் இருக்கக்கூடிய இந்த மரபணுவை என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த தாவர செல்களுக்குள்ளே செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்துறதுனால இதில் ஏற்கனவே ஒரு லூசிஃபரஸ் அப்படிங்கிற ஒரு நொதி இருக்கும். அந்த லூசிஃபரஸ் ஆக்சிலூசிஃபெரினா சேஞ்ச் ஆகி அது வந்து கதிர்வீச்சு சிதைவால் என்ன பண்ணுவோம்னா இந்த ஒளியை வந்து உமிழும் தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த ஒளி குறிப்பாக வந்து பச்சை நிற ஒளியாக இருக்குது. அதாவது இந்த பச்சை நிற ஒளி அப்படிங்கிறது இந்த குளோரோஃபில்லால் என்ன பண்ணுவோம்னா அதிகமாக வந்து உறிஞ்சக்கூடிய கடத்தல்கூடிய தன்மையை வந்து குறைத்து கொண்டு என்ன செய்யும் அப்படின்னா ஒளியை வந்து உமிழக்கூடிய தன்மைக்கு மாறுபடும். இதில் காஃபிக் அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து பொதுவாகவே தாவரங்களில் வந்து இருக்குது. தாவரங்களில் இருக்கக்கூடிய இந்த காஃபிக் அமிலம் வந்து அது வந்து ஃபினாலிக் சேர்மமாக இருக்கும். இந்த ஃபினாலிக் சேர்மம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபினைல் ப்ரோப்பனைட் வந்து ஏற்படுத்தும். அது அந்த ஏற்படுத்தக்கூடிய தன்மையால் இது அடுத்த கட்ட நிகழ்வாக வந்து என்ன பண்ணணும்னா ஒளியை வந்து உமிழக்கூடிய தன்மை கொண்டதாக தாவரங்கள் மாறுகின்றது. இந்த தன்மை இதனுடைய மரபணுவை வந்து அந்த தாவர செல்களுக்குள்ள புகுத்தும் தன்மையினால இல்லை தாவரங்கள் இருக்கக்கூடிய இந்த காஃபிக் அமிலம் தான் வந்து என்னென்னா ஃபினைல் ப்ரோப்பனைடாக வந்து மாறி அதற்கு அடுத்த நிலைப்பாட்டில் வந்து அந்த ஒளியை வந்து உமிழக்கூடிய தன்மை கொண்டதாக மாறும். அந்த குளோரோஃபில் உறிஞ்சக்கூடிய தன்மையை வந்து குறைத்து கொண்டு சமிக்ஞையை வந்து கடத்தக்கூடிய தன்மையாக மாறும். அப்போ அதாவது ஒளி சமிக்ஞையில் வந்து வெளிவிடக்கூடிய தன்மைக்கு இது வந்து மாறுகின்றது. அதன் பொருட்டு தான் வந்து இந்த தாவரங்கள் வந்து ஒளியை உமிழும் தன்மை கொண்டதாக மாறும். இந்த ஆராய்ச்சியை வந்து சீன ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து கண்டுபிடித்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிசர்ச் என்ன பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மின்மினி பூச்சியை வைத்து தான் வந்து இவங்க வந்து லூசிஃபரஸை வந்து லூசிஃபெரினா சேஞ்ச் பண்ணுறது.
இந்த லூசிஃபெரினை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 விதமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 3 விதமான வழிகள் வந்து இவங்க கொண்டதாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு 2 விதமான வழிமுறைகள் கடைபிடித்திருக்காங்க. இதுக்கு வேணியே வந்து காம்பவுண்டுக்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 3 செயல்முறைகள் இருக்குது. அதை தொடர்ந்து வந்து வழிமுறைப்படுத்த ஒரு 2 விதமான செயல்முறை. இதெல்லாம் வந்து இறுதியாக வந்து இவங்க இந்த FBP அப்படிங்கிற ஒரு ஃபங்கை பயோலூமினசன்ஸ் பாத்வே இதை வந்து வடிவமைப்பதற்காக மட்டுமே வந்து இவங்க 2 விதமான விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல 2 விதமான எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, லூசிஃபெரஸும் வேணும், லூசிஃபெரின் வேணும். இந்த 2ஐயும் வந்து உருவாக்கணும். அது கூட வந்து அந்த ஃபினைல் ப்ரோபனாய்டு வந்து அதை வந்து வடிவமைப்பதற்காக அதை உருவாக்குவதற்காக இவங்க 3வது ஒரு வழிமுறையும் வந்து இதில் வந்து கொண்டு செயல்படுத்துகிறாங்க. இப்படி செயல்படுத்துறதுனால தான் வந்து அந்த ஒளிரும் தாவரங்களை வந்து இவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் உயிரி ஒளிர்வு பாதை என்பது தான் வந்து மிக முக்கியமான ஒன்று. இந்த உயிரி ஒளிர்வு பாதையை தான் வந்து தாவர செல்களில் வந்து செலுத்துகின்றனர். அதை செலுத்துவதன் மூலமாக தான் அந்த தாவரங்கள் வந்து ஒளிரக்கூடிய தன்மை கொண்டதாக மாறி இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிற ஒளி கிட்டத்தட்ட 520 நேனோமீட்டர் அலைநீளத்தில் வந்து செயல்படும். அந்த அளவில் தான் வந்து இது குளிர்ந்த ஒரு ஒளியை வந்து உமிழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. அதனால் கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒளியை வந்து இது வந்து வெளியிடுகிறது. இந்த தாவரங்கள்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாவரங்கள் வந்து ஒரு இரவு நேரத்தில், அதாவது இப்போ மாலை நேரத்தில் வந்து சூரிய ஒளி மங்கியதற்கு அப்புறம், சூரியன் மறைவுக்கு அப்புறம் வந்து ஒளி இருக்காது. அப்போ வந்து இருள் சூழ்ந்த நிலையில் வந்து இந்த தாவரங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, பகல் முழுக்கும் வந்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒளியை வந்து இரவு நேரத்தில் உமிழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போது மின் விளக்குகளோட தன்மை வந்து மின்விளக்குகளோட தன்மையை வந்து அதிகபட்சமாக குறைக்கலாம். இது நகர்ப்புறத்தில் வந்து இந்த பூங்காக்கள், அப்புறம் இந்த சுற்றுலா தலங்கள், இந்த மாதிரியான இடங்களில் வந்து வைக்கும் பட்சத்தில், இந்த மாதிரியான தாவரங்களை வைக்கும் பட்சத்தில் இரவு நேரத்தில் அதிகபட்சமாக செலவிடக்கூடிய அந்த மின்விளக்கோடைய லெவல்ஸ் வந்து இந்த வால்ஸ் வந்து நம்ம குறைக்க முடியும். அப்போது மின்விளக்கோட பயன்பாட்டை வந்து குறைப்பதற்காக இந்த தாவரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த தாவரங்கள் குறிப்பாக எதிர்காலத்தில் வந்து தெருவிளக்குகளுக்கு பதிலாக வந்து பயன்படுத்தக்கூடிய தன்மையை வந்து அடைய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது. நகர்ப்புற கட்டமைப்புகளில் இந்த தாவரங்கள் வந்து வந்தால் எப்படி இருக்கும்? அப்போது அந்த நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் குறிப்பாக இயற்கை சார்ந்து, இப்போ இரவு நேரத்தில் வந்து சூரிய ஒளி இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம வந்து மின்விளக்கை வந்து பயன்படுத்துவோம். தேவையில்லாத நேரத்தில் நமக்கு மின்விளக்கு தேவையில்லை. அப்போ அந்த மின்விளக்கை வந்து நம்ம அணைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போது இந்த தாவரங்கள் குறிப்பாக வந்து ஒளியை உமிழ்ந்து கொண்டே இருக்கும் பகல் வரைக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் இது எம்மாதிரியான ஒரு சூழலை வந்து மனிதர்களோட வாழ்வாதாரங்களில், வாழ்வியலில் வந்து ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம அந்த தாவரங்கள் வந்து நம்ம வீடுகள்லையோ அல்லது வீட்டுக்கு வெளியே அல்லது அந்த நம்ம தெருக்கள் இந்த மாதிரி இடங்களில் வந்து இருக்கும் என்று சற்று யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, எந்நேரம் வந்து ஒளி இருந்துகிட்டே தானே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அப்போ நம்ம ஹார்மோனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு. அப்போ அதையெல்லாம் வந்து இவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கண்டறிவாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். இதில் சீன ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்ச வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் வந்து இந்த மின்மினி பூச்சியையும் அடுத்து இந்த ஒளிரும் பூஞ்சியான நியானத்தோ பேனஸ் நும்பி இதுதான் வச்சு வந்து இவங்க இந்த FBP அப்படிங்கிற ஒரு உயிரி ஒளிர்வு பாதையை ஏற்படுத்தி தாவர செல்களுக்குள்ளே இதை செலுத்தி இந்த ஒளிரும் தன்மையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இது போக ஜெய்ஜியாங் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் வந்து என்ன செய்திருக்காங்கன்னா, அந்த பாஸ்பர் துகளை வந்து தாவரத்தில் வந்து செலுத்துறதுனால அந்த பாஸ்பர் துகள் மூலமாக என்னென்னா, இது பகலில் வந்து சூரிய ஒளி அப்புறம் இந்த LED விளக்குகள்லாம் இருக்கும்ல, அதில் இருக்கக்கூடிய ஒளியை வந்து பெற்று கிட்டத்தட்ட அதற்கப்புறம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து இது ஒளியை உமிழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த மாதிரியான தன்மையில் இந்த பாஸ்பர் துகள்களை பயன்படுத்தி இவங்க தாவரங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஒளிரும் தாவரங்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒளிரும் தாவரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 56 தாவர வகைகளை ஒரு சுவரில் வந்து இவங்க அந்த சுவர் முழுவதும் தாவரங்களை வந்து அந்த 56 வகையான தாவரங்களை வந்து அதில்
ஏற்படுத்தி அதில் அந்த சுவரில் வந்து அந்த தாவரங்களை வந்து வைத்திருக்காங்க. அப்போது ஒரு இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட இருள் சூழ்ந்த நேரத்தில் படிப்பதற்கு வந்து எப்படி ஏதுவான ஒளியை வந்து அந்த தாவரங்கள் உமிழ்கின்றன, அதன் மூலமாக படிப்பதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், அப்போது அந்த ரீடிங் டைமுக்கு அந்த ரீடிங் வந்து செய்ய முடியுமா, ஸோ படிக்கிறதுக்கு ஏதுவான ஒளி வந்து இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க 56 வகையான தாவரங்கள் கொண்ட ஒரு சுவரை வடிவமைத்திருக்காங்க. இன்னைக்கு நாம ஒளிரும் தாவரங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது உயிரி ஒளிரும் தாவரங்கள், இந்த தாவரங்களை வந்து வடிவமைத்திருக்காங்க. இது எதிர்காலத்துல வந்து இந்த தாவரங்கள் ஒரு நகர்ப்புற கட்டமைப்புக்குள்ள வரும் தருணத்துல இது எம்மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் மனிதர்களிடத்துல, அதுவும் வந்து இயற்கை சூழல்ல வந்து இருக்கக்கூடிய விஷயத்துல மாற்றம் வந்து ஏற்படுத்தும். இப்போ பகல் முழுவதும் நம்ம வந்து ஒளியை பார்த்து கொண்டு இருப்போம். அது மழை பொழிவு ஏற்படும் போது என்ன ஆகும்னா வானிலை வந்து ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும், கார்மேகம் இருக்கும். ஆனால் அதுவே இரவு நேரத்துலையுமே இந்த தாவரங்கள் வந்து ஒளியை வந்து உமிழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸுமே வந்து நமக்கு அந்த ஒரு சன்லைட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அது என்ன மாதிரியான வினைகள் வந்து ஏற்படுத்தும், அப்போ எல்லா விதமான ரசாயனங்களும் வந்து உடலில் வந்து சுரக்கப்படுமா அப்படிங்கிறதும் ஒரு விதமான கேள்வி தான். இந்த கேள்வி வந்து இந்த ஒளிரும் தாவரங்கள் காரணமாக ஏற்படக்கூடியவை. இதை அவர் கண்டுபிடித்த அவர்களுக்குமே இந்த ஒரு சிந்தனை வந்து இருக்குது. ஓகே, அடுத்து நாம் வேறு டாபிக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைனிங் ஆல்சோ அண்ட் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.